கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் ஆற்றி தேற்றி அரவணைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பொதுவாகவே பொருளாதாரம் என்பது யாராலும் தாங்க முடியாத ஒரு கஷ்டமாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி வரும்போது மனுஷன் வேறு வழி இல்லாமல் கடனை வாங்கிடுறான். வாங்கின கடத்தை அந்த மனிதனால் அடைக்க முடியாமல் அவன் நாளுக்கு நாள் மனவேதனையோடு, கண்ணீரோடு, பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு வாழ்வா சாவான்னு சொல்லி மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் மனுஷன் இந்த பொருளாதார கஷ்டத்தினால் தள்ளப்படுறான். அப்பேற்பட்ட மனிதர்களை ஆண்டவர் இந்த தேவ செய்தியில் கண்டுபிடித்து அவருடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்து ஆண்டவர் அவர்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவ செய்தியை பார்க்கிற உங்களுக்கு ஏதாவது கடன் தொல்லை இருக்குமானால் ஆண்டவர் அந்த கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக சில வசன பகுதியை நான் வாசித்து காட்டுறேன். நீங்கள் அந்த வசன பகுதியை வாசித்து நல்லா ஜெபம் பண்ணி, ஏசப்பா எனக்கு ஒரு புது வருஷத்தை தந்திருக்கிறீங்க, ஒரு புது நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களை நீங்கள் போக்கி என்னை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் அனைவரும் என்னோடு கூட இந்த வசன பகுதியை வாசிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 107ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த காலத்திலும் மரண இருளில் நிமிர்ந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இந்த வேத வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பட்சமாய் பேசுகிறார். இந்த வாக்கு தத்தங்களை உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக நீங்கள் எடுத்துக்கணும். என் கட்டுகளை ஆண்டவர் நீங்கள் தான் அறுக்கணும், உடைக்கணும். கடன் என்கிற சாபக்கட்டை ஏசப்பா நீங்கள் தான் உடைக்கணும். அந்த சங்கிலியை நீங்கள் தான் முறிக்கணும். என்னை விட்டு கடன் தொல்லை விலகி ஓடனப்பா. அப்படியே கண்ணீரோடு தேவ சமூகத்தில் என் அன்பு சகோதரியே, இந்த 107ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வைத்து நல்லா ஜெபம் பண்ணுமா. என் அன்பு சகோதரனே, கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு நீ மனம் நொந்து கண்ணீரோடு கூட நீ இருக்கிறப்பா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உன்னோட வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு சந்தோஷப்படுத்துவார். நீ நினைக்கலாம், என் வாழ்க்கை மாறலை, என்றைக்கு நான் கடன் வாங்கணும் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் என் இருதயத்தில் நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாதுன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, இந்த புது வருஷத்தில் கர்த்தர் உன்னை தேடி வராருப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காலத்திலும் மரண இருளும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். பார்த்தீங்களா? இந்த வசனம் தெளிவாக என்ன சொல்கிற என்பதை ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளையும் நல்லா பாருங்கள். உங்களுக்கு இப்போது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட கடன் தொல்லைகள் இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், ஒரு கடத்தை அடைக்கிறதுக்கு இங்கே ஒரு கடன், அங்கே ஒரு கடன், அங்கே ஒரு கடன் நீங்கள் வாங்கிட்டு கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஏன்னா பொதுவாக ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியல, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியலன்னா அடுத்து அவனுடைய யோசனை எப்படி இருக்குன்னா, சரி இப்போது நம்ம கடன் அடைக்க முடியல, வட்டி கட்ட முடியல, வேறு இடத்துல கடன் வாங்கலாம். இந்த புத்தி தான் மனுஷனுக்கு வரும். சரி, அங்கே கொஞ்சம் கடன் வாங்கி இப்படி கட்டுவான். மறுபடியும் கடன் அடைக்க முடியல, வட்டி கட்ட முடியலன்னா மறுபடியும் இங்கே கொஞ்சம் கடன் வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணி மனுஷன் கடன் வாங்குறான். பொதுவாகவே மனுஷனுக்கு வீடு கட்டினாவே கடன் ஆகிடும், ஒரு லேண்டு வாங்கினா கடன் ஆகிடும், ஒரு பைக்கை ஒரு லோனில் வாங்கினா கடன் ஆகிடும், ஒரு காரை ஒரு லோனில் வாங்கினா அவனுக்கு கடன் ஆகிடும். இல்லை பிள்ளைகளை மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறான் ஒரு மனுஷன் சொன்னால் அதனால் அவனுக்கு கடன் சுமை ஏற்படும். அடுத்த கட்டம்,
பிள்ளைகளுக்கு ஒரு வெளிநாட்டு வேலை வாங்கி தரலாம் அப்படின்னு பார்த்தா அதனால் மனுஷனுக்கு கடன் ஆகிடும். அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா, பெண் பிள்ளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, பிள்ளைய 21 வயசுக்கு மேலே நம்ம வச்சுக்க முடியாது, நல்ல வரன் வருது, நல்லா ஜெபிக்கிற பையன், சரி அவனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டார் கேட்குற எல்லா காரியம் செய்யணும்ல. அவங்க நகை கேட்டால் நகை கொடுக்கணும், ஃபர்னிச்சர் ஐட்டம் கேட்டால் ஃபர்னிச்சர் ஐட்டம் கொடுக்கணும், அவங்க காரு கேட்டால் இல்லை பைக்கு கேட்டால் வாங்கி கொடுக்கணும். இப்போ கல்யாண செலவு சுமார் இந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா எப்படியும் ஒரு 30 லட்சம் கிட்ட தேவைப்படும். ஏன்னா இப்போ 10 சவரன் நகை வாங்கினாவே உங்களுக்கே நல்லா தெரியும், 1 லட்சத்துக்கு மேலே ஒரு சவரன் ஆயிடுச்சு. அப்போ 10 சவரன் நகை வாங்கினாவே 10 லட்சத்துக்கு மேலே ஆகுது. மாப்பிள்ளைக்கு சீர் செய்யணும், பொண்ணுக்கு எல்லாம் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ கடன் சுமை ஏற்படும். பெண் பிள்ளை வைத்து கொண்டு இருக்கிறவங்க கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் கடனை அடைக்க முடியாது. அடுத்தடுத்தது நல்லது கெட்டது பல கமிட்மெண்ட்டு மனுஷனுக்கு வந்ததால் வாங்கின கடத்தை எந்த விதத்திலும் மனுஷனால் அடைக்க முடியல. அது ஒரு பெரிய கட்டு போல், பெரிய ஒரு பிரச்சனை போல் அவனுக்கு நாளுக்கு நாள் அந்த மனிதனுக்கு அந்த கடன் தொல்லையினால் மன அழுத்தம் ஏற்படுது. இரவெல்லாம் தூங்க முடியாது. ஐயோ பொழுது விழுந்தால் கடன்காரன் வந்துடுவான், வட்டிக்காரன் வந்துடுவான், ஃபைனான்ஸ்காரன் வந்துடுவான், லோன்காரன் வந்துடுவான், பேங்க்லேருந்து நமக்கு ஃபோன் வந்துடுமோ, அவன் ஏதாவது சொல்லுவானோ அப்படின்னு சொல்லி இந்த பொருளாதார கஷ்டத்தில் 199 பேர் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. வேதனை அப்பேற்பட்ட வேதனை மனுஷனுக்கு. ஐயோ ஏன்டா இந்த கடனை வாங்கணும்னு புழுவாக மனுஷன் துடிச்சுன்னு இருக்கிறான். ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல் நாளுக்கு நாள் மனுஷன் கடன் சுமையில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு குத்துயிரோடு அவன் மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய கட்டுகளிலிருந்து உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை ஆண்டவர் தருவார். நீங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. இதே 107ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை தான் நீங்கள் உங்களுடைய லட்சக்கணக்கான கடன் பிரச்சனைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பிரத்யேகமான அபிஷேகம் நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுது. தாவீதை கவனிங்க, அவனுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், உபத்திரங்கள், வேதனைகள் வந்தது. பல நாள் அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு அவன் காட்டில் போய் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் இந்த தாவீது ஆண்டுடைய அன்பு அப்படியே ருசி பார்க்கிறான். அவன் சோர்ந்து போகலை. சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறாரு? மரணக்கட்டுகள் வந்தது, பாதாள கட்டுகள் வந்தது, துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்கிறேன். ஏசப்பா தாவீதை கைவிட்டாரா? நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவர் தாவீதை கைவிடலை, அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கி எடுக்கிறார். ஏன்னு சொல்லுங்கள். பல சங்கீத பகுதியில் 1லிருந்து 150 சங்கீத பகுதியில் நீங்கள் முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்லி தாவீது நெருக்கத்தில், கஷ்டத்தில், உபத்திரத்தில், காட்டில், வனத்தில் எங்கே இருந்தாலும், பசி ஏற்பட்டாலும், அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் தாவீதுக்கு ஏற்பட்டாலும், கர்த்தர் நல்லவர், அவர் துதிங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் துதிங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் துதிங்கள் சொல்லி தாவீது எழுதி வச்சிருக்கிறேன். இந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன் கையில் ₹1 கூட இல்லாமல், வாங்கின கடத்தை அடைக்க முடியாமல், இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல், லோன் கட்ட முடியாமல், மகளிர் லோனு கட்ட முடியாமல், எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு, மனநொந்து அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னுடைய சொந்த சகோதரனாக இருந்து தாவீது சொன்ன அதே வார்த்தையை உனக்கு அன்போடு கூட சொல்லித்தரமா? உன் வாயை கொஞ்சம் தயவு செய்து திறமா. ஏசப்பா நீர் நல்லவர், நீர் எனக்கு நன்மை செய்வீர், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய கடன் பாரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி என் அன்பு சகோதரியே, உன் இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதிமா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லுமா. என் அன்பு சகோதரி, உன்னுடைய வாயை திறப்பா. அப்படியே துக்கம் உன் தொண்டையை கூட அடைச்சிருக்கலாம். சில பேர் இந்த கடன் சுமையில் பாதிக்கப்பட்டு நடபணம் போல் இருக்கிறாங்க.
எப்போதும் துக்கத்தோடவே இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. ஒரு மன நோயாளி போல் அப்படியே பாதிக்கப்பட்டு, ஐயோ என் குடும்ப கௌரவம் போச்சு, என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, இனி என்னால் உயிரோடு வாழ முடியாது போல, பிசாசு நான் அழிச்சிடுவான்னு சொல்லி மரண பயத்தோடு துக்கத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, துக்கம் ஒருவேளை உன் தொண்டை கூட அடைச்சிருக்கலாம். வாயை விரிவாக திறப்பா, கர்த்தர் நல்லவன் சொல்லு. தாவீது சொல்றார், கர்த்தர் நல்லவர், அவர் துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையாக நீங்கள் ஆண்டவரை தொழுது கொண்டீங்கன்னா கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து, அந்த பொருளாதார கஷ்டத்திலிருந்து ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் நெஞ்சில் இப்படி கை வை. ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் கண்ணீரோடு இருக்கிறேன், கடன் தொல்லையோடு இருக்கிறேன், என் கையில் ₹1 இல்லை, நல்ல ஹெல்த்தான சாப்பாடு சாப்பிட்டு பல நாள் ஆகுது ஆண்டவரே, என் பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறாங்க, குடும்பம் வறுமையில் இருக்குது, தெரியாமல் வாங்கிட்டேன், குடும்பத்தில் சண்டை, கடனால் என்னோடய குடும்பமே அழிஞ்சிரும் போல ஆண்டவரே, சத்துரு என்னை அழிச்சிருவோம் போல, பிசாசு போல் இந்த கடன் என்னை சுற்றி என்னை பயமுறுத்துது, பிசாசு என்னை அழிச்சிருவான் ஆண்டவர், என்னை காப்பாற்றுங்க, நான் உங்கள் பிள்ளை, உங்கள் மகன், நான் தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லி எபினேசருடைய உதவிக்காக கெஞ்சிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க அப்பா வருவார். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. 107 சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதை வைத்து சொல்கிறார் பாருங்க, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. கவனிச்சிங்களா? கர்த்தரால் மாத்திரதான் கடன் என்கிற சத்துரு கையிலேருந்து மனுஷன் மீட்கப்பட முடியும். ஏன்னா ஆண்டவர் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாவீர்கள் சொல்லிட்டார். அப்போ கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை தர முடியும். வேறு யாராலும் இந்த கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தர முடியாது. இந்த தேவாதி தேவன் மாத்திரம்தான் சத்துரு கையிலிருந்து மனிதனுக்கு மீட்பு தர முடியும். தாவீது ஆண்டுடைய அன்பை ருசி பார்த்து, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, தாவீது தேவனுடைய அன்பை ருசி பார்த்து சொல்கிறான், கர்த்தராலே சத்துரு கையிலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், ஒரு மீட்பு கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி தாவீது தேவனை தொழுது கொள்கிறான். இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரி, உன் வீட்டுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், வீடே தொச்சின்னு போயிட்டு இருக்கட்டும், கையில் ₹1 இல்லை, சாப்பிட வழி இல்லை, இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு கூட கையில் ₹1 இல்லை, காணிக்கப்பட கூட வழி கிடையான்னு சொல்லி வாங்கின கடத்துக்காக கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, கர்த்தர் உனக்கு ஒரு நிம்மதியும் சமாதானத்தை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும், என்னை சந்தோஷப்படுத்தணும். கிறிஸ்மஸ் நியூ இயரில் உலகமே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, பணம் இருக்குது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்கிட்ட பணம் இல்லை, கடன், பொருளாதார கஷ்டம், கையில் ₹1 இல்லை ஆண்டவரே, அழக்கூட எனக்கு கண்ணீர் இல்லைப்பா, நான் ஏன் தான் கடன் வாங்கினேன்னு தெரில, ஏன் தான் ஆண்டவர் லோன் போட்டேன்னு தெரில, எனக்கே தெரியல, எப்படி கடன் ஆச்சுன்னு எனக்கே புரியலப்பா, வெள்ளம் போல் சத்துரு ஆண்டவர் என்னை வாரின்னு போயிட்டான். ஆனால் நீங்கள் சொன்னீங்களே, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாக ஜெயக்கூடி ஏற்றுவேன்னு சொன்னீங்களாப்பா, இந்த கடத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி அப்படியே கதறி தேவ சமூகத்தில் அழுங்க. ஆண்டவர் பாருங்க, அடுத்த வசனங்களை நீங்கள் 107ஆம் சங்கீதம் ஃபுல்லாக வாசிங்க, அதில் இல்லாத ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. 107ஆம் சங்கீதம் ஃபுல்லாகவே 4 இடத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், மனுபுத்திரரே அவரை துதிங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. உதாரணமாக நான் உங்களுக்கு காட்டுறேன், குறித்து கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு வசனம் 107ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்தை நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. இந்த வசனம் என்பது ஒரு முறை கிடையாதுங்க, மொத்த சங்கீதத்தில் 4 முறை எழுதப்பட்டிருக்குது. மனுபுத்திரருக்கு அவர் அதிசயம் பண்ணுவார், அவர் கிருபை மாறாது, அவரை துதிங்க. இதில் 107ஆம் சங்கீதம் அப்படியே ஃபுல்லாக வாசி பாருங்கள், தொடர்ச்சியாக 4 முறை வரும். எந்தெந்த இடத்துல வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். 107:9, ஓகேங்களா? அடுத்தது அப்படியே கீழே வாசினுவாங்க,
16வது வசன பகுதியிலையும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. அப்படியே வாசினுவாங்க. 21, 22 வாசிப்பார். அதுலேயும் மனுபுத்திரருக்கு ஆண்டவர் அதிசயம் பண்ணுவார், அவரை துதிங்க அப்படின்னு தாவீது எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? அப்படியே தொடர்ச்சியாக மறுபடியும் அப்படியே வாசனம் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா மறுபடியும் 31வது வசனத்தில் கூட மனுபுத்திரருக்கு அவர் அதிசயம் பண்ணுவார். இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற, கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். தயவு செய்து உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை, எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் வேதனை இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் விட்டு விலகிடாது. கஷ்டம் அப்படி தான் இருக்கும், உபத்திரம் அப்படி தான் இருக்கும், கையில் ₹1 இருக்காது, அவமானம், நிந்தை, கடங்காருக்கு முன்னாடி நில குழஞ்சி நீங்கள் அழுத எல்லாம் சுட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஐயோ கடனை வாங்கிட்டோம், நம்ம பெரிய குற்றவாளி, நம்ம ஒரு கொலைகாரன் நினச்சிக்காதீங்க. ஏசப்பா கொடுத்து அந்த கடத்தை நீங்கள் கொடுத்துடலாம், அவ்வளோதான். கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறானுங்க கைதிங்க. எங்கள் ஊரில் கூட ஒரு ஜெயில் இருக்குது. இங்கே ஆயிரக்கணக்கான கைதிங்க உள்ளே இருக்கிறாங்க. ஒரு உயிரை கொண்டுட்டு ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு நல்ல நிம்மதியாக சமாதானமாக இருக்கிறாங்க. நான் அவங்கள நேரடியாக கூட பார்த்துருக்குறேன் கைதிகளை. அவங்களாம் நல்லா நிம்மதியாக இருக்கிறாங்க. ஆனால் சில பேர், குறிப்பாக இதில் பெண்கள் பார்த்திங்கன்னா, கடன் வாங்கிட்டாவே பயங்கரமாக பயப்படுவாங்க. ஏன்னா பெண்களுடைய இருதயம் ஒரு பூ போல் இருக்குது. ஒரு சின்ன வார்த்தையை கூட அவங்களால தாங்க முடியும். குறித்த நேரத்தில் வட்டி கட்ட முடியலன்னா கடங்காரன் வந்து ப்ரெஷர் கொடுக்குறான், பயங்கரமான தூஷண வார்த்தைகளை கேட்குறான், கெட்ட வார்த்தை கூட கேட்பான். நீ ஏண்டி இருக்கிற சாவடியும் கூட அவன் கேட்பான். பிசாசு அவனுக்குள்ளே பேசுது, என் அன்பு சகோதரி நீ ஜாக்கிரதையே இருமா. கர்த்தர் உன்னை சோதிக்கிற, புடமிட்டு பார்க்குற. நீ விசுவாசத்தில் நிற்கிறியா, ஃபெய்த்தில் நிற்கிறியா, கடன் வாங்கிட்டு வேறு தவறான முடிவு எடுக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் பிசாசுக்கிட்ட கொடுத்து உன்னை புடமிட்டு பார்க்குற. இல்லை, என் உடம்பு, என் உயிர், என்னுடைய ஆவி எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தம், நான் செத்தா கூட சத்தியத்துக்கு தான் சாவுன்னு சொல்லி உறுதியாக நின்றுப்பார். வேதத்தில் இருக்கிற எஸ்தர் ராஜாத்தி போல இந்த தேசத்துக்கே உன்னை பட்டத்து ராணியாக ஆண்டவர் ஆக்குவாருமா. உன்னோட சொந்த சகோதரம் போல உன்னை தைரியப்படுத்துகிற ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ரூத்தை கைவிட்டாரா, எஸ்தரை கைவிட்டாரா சொல்லுமா? ஆண்டவர் கைவிடல. உன் கையில் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தருவார், கவலைப்படாது. மனுபுத்திரருக்கு அவர் அதிசயம் கண்டிப்பாக செய்வார். அதனால தான் உன்னோட சொந்த சகோதரனாக இருந்து என் அன்பு சகோதரி சொல்கிறேன், 107ஆம் சங்கீதம் ஃபுல்லாக வாசிமா. பயங்கர பிளெஸ்ஸிங் இதில் இருக்குது. பசியோடு தாகத்தோடு இருந்தாங்க, அவங்க ஆத்துமாவை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். அப்புறம் அப்படியே வாசித்து பார்த்திங்கன்னா 8வது வசனத்தில் பசி உள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்பினார்னு எழுதப்பட்டது. அப்படியே கீழே வாங்க, எல்லா கட்டுகள் உபத்திரங்கள் மாறுது. ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தர் அவங்களை இக்கட்டுகளுக்கு இருந்து அவங்கள விடுவித்தார். அப்படியே இந்த பக்கம் வாங்க, அப்படியே வாசித்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர மகிமையாக இருக்கும். அவாந்தர வெளியும் தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றினார். பசித்தவர்களை அங்கே குடியிருக்க பண்ணார் அப்படின்னு பயங்கர பிளெஸ்ஸிங்காக இருக்குது. அவங்க ஒரு நகரத்தை கட்டினாங்க. என்ன வேணும் உங்களுக்கு ஆசீர்வாதம்? எல்லா ஆசீர்வாதத்தை அப்பா வந்து இந்த 107ஆம் சங்கீதத்தில் பக்கம் பக்கமாக தாவீதை கொண்டு எழுதி வச்சிருக்கிறார். தாவீதுக்கு வந்த எல்லா ஆபத்துகளையும், எல்லா நெருக்கத்தையும், எல்லா கஷ்டத்தையும் பரலோகத்தின் தேவன் போக்கினார். ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் அப்படியே கண்ணீரோடு தேவ சமூகத்தில், ஏசப்பா இந்த கடன் தொல்லையிலேருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு தாங்க, ஒரு விடுதலை தாங்க, 107ஆம் சங்கீதத்தில் இருக்கிற எல்லா பிளஸ்ஸிங்கும் எனக்கு வேணும் ஆண்டவர்னு சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் மனதுருகி ஜெபிக்கிற என் அன்பு சகோதரியே, உன் கண்ணீரை ஏசப்பா துடைப்பாருங்க. பயப்படாத, பயப்படாத. உன்னால் முடியலையா, தாங்க முடியலையா, ஏசப்பான்னு சொல்லி கதறி அழு. என் அன்பு சகோதரனே, கடன் வாங்கிட்டு உன்னால் கடன் அடைக்க முடியலையா, ஏசப்பான்னு சொல்லி கதறி அழுப்பா. ஆண்டவர் உன்னை கைவிட வாய்ப்பே கிடையாது. என் அன்பு சகோதரியை, உன்னை ஏசப்பா கைவிட வாய்ப்பே கிடையாதம்மா. ஆண்டவரே என்னை ரட்சியோ, ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்க, நான் ஒட்டஞ்சி போயிருக்கிறேன், நொறுங்கி போயிருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன் ஆண்டவரே,
என்னுடைய கடன் சாபக்கட்டை நீங்கள் உடைக்கணும், என்னுடைய பொருளாதார கஷ்டங்களை நீங்கள் மாற்றணும், எனக்கு நல்ல வருமானத்தை தாங்க. நான் அவமானப்பட்டு கூனி குறுகி மனம் நொந்து உடஞ்சி போய், ஆண்டவரே இன்னைக்கு தேவ சமூகத்தில் இந்த தேவ செய்தியை நான் பார்க்குறேன். ஆண்டவரே ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க, ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க. இந்த 107ஆம் சங்கீதத்தை நான் விசுவாசிக்கிறப்பா. ஆண்டவரே மனுப்புத்திரருக்கு நீர் அதிசயம் செய்வீர் என்று 107ஆம் சங்கீதம் முழுவதும் வாசிக்கும் போது 4 இடத்துல நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்களே. 9வது வசனம், 16வது வசனம், 21வது வசனம், 31வது வசனத்தில் மனுப்புத்திரருக்கு அவர் அதிசயம் பண்ணுவார், அதிசயம் பண்ணுவார், அவர் துதிங்கன்னு சொன்னீங்களப்பா. இந்த நெருக்கத்தில் கூட, இந்த பொருளாதார கஷ்டத்தில் கூட ஆண்டவரே துதிக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு ரட்சிப்பு தாங்க, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க, எனக்கு ஒரு வல்லமை தாங்க, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, என் கண்ணீருக்கு நீங்கள் பலந்தாங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு தருவார், விடுதலை தருவார், சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார். உங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்காய் ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 107ஆம் சங்கீதத்தின்படி உங்களை ஆண்டவர் சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உயர்த்துவார். அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.